மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள அறுபடை வீட்டின் மாதிரி கோவில்களில் 4ஆம் நாளாக திரளாக பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்து முன்னணி சார்பில் ஜூன் 22ஆம் தேதி மதுரை வண்டியூர் டோல்கேட் அருகே உள்ள அம்மா திடலில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்து அரசியல் தலைவர்கள், ஆன்மீகவாதிகள், ஆதீனங்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் மாநாட்டு திடலில் அறுபடை முருகன் கோவில்களின் மாதிரி கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே இடத்தில் அறுபடை வீடுகளையும் தரிசிக்கும் பாக்கியம் பக்தர்களுக்கு கிடைத்திருப்பதால் மதுரையை சுற்றியுள்ள பகுதி மக்கள் படையெடுத்து வருகிறார்கள். இது திமுக தரப்பிற்கு பெரும் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. குறிப்பாக முருக பக்தர்கள் மாநாடு தமிழக மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதன் காரணமாகத்தான் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு பல்வேறு நிபந்தனைகளை விதித்தது திமுக அரசு. மேலும் திமுக அமைச்சர்கள் முருக பக்தர்கள் மாநாடு குறித்து பல்வேறு விமர்சனங்களை வைத்து வந்தனர். இந்த நிலையில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வருவார்கள் என உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துள்ளது. இந்த நிலையில்தான் திருமா செய்த காரியம் இந்து மக்களிடையே பெரும் கோபத்தை கிளப்பியுள்ளது. அதோடு திமுகவுக்கு பெரிய சிக்கலையும் உண்டாக்கியிருக்கிறது. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் சிக்கந்தர் பாதுஷா பள்ளிவாசலுக்கு சென்று நிர்வாகிகளை சந்தித்தார். மேலும் மலைக்கு செல்லும் வழியில் உள்ள பழனி ஆண்டவர் கோவிலிலும் தரிசனம் செய்தார். திருப்பரங்குன்றம் கோவிலில் கட்சி நிர்வாகிகளுடன் திருமாவளவன் தரிசனம் செய்தார். கோவில் சார்பில் அவருக்கு மரியாதை செய்து நெற்றியில் விபூதியிடப்பட்டது. அவருடன் கட்சியினருக்கும் விபூதி பூசப்பட்டது. தரிசனம் முடிந்து திரும்பும் நிலையில் கோவிலுக்குள் வந்த ஒரு தம்பதி திருமாவளவனை பார்த்ததும் அவருடன் செல்ஃபி எடுக்க விரும்பினர். அவர்களின் செல்போனை வாங்கிய திருமாவளவன் தன் நெற்றியில் உள்ள விபூதியை அழித்துவிட்டு அந்த தம்பதியுடன் சேர்ந்து அவரே செல்ஃபி எடுத்துக் கொடுத்தார். இதற்கிடையே விபூதியை அளித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் திமுக என்றாலே இந்து விரோத கட்சி என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறது. இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்காத முதல்வர் இந்து மந்திரங்கள் குறித்தும் விமர்சனம், சனாதனம் குறித்தும் விமர்சனம், விநாயகரை களிமண் என விமர்சனம், இதுபோன்று தொடர்ந்து இந்து மக்களை சிறுமைப்படுத்தி வருகிறது திமுக அரசு. தேர்தல் வரும் சமயத்தில் திருமா செய்தது திமுகவை கடுப்பேற்றியுள்ளது. மேலும் திமுக அரசு மீண்டும் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பே இல்லை என உளவுத்துறை ரிப்போர்ட்டும் கொடுத்திருக்கிறது. அதை சரி செய்ய முடியாமல் திணறி வருகிறது திமுக. திமுகவின் தொடர் வெற்றிக்கு காரணம் உறுதியான அதன் கூட்டணிதான் என கூறி வருகிறது. அதே சமயம் திமுக கூட்டணி வரும் தேர்தலில் அதிக இடங்களில் வெல்ல வேண்டும் என்றால் கூட்டணி கட்சிகள் அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று அந்த ரிப்போர்ட்டில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது திருமாவளவன் திருநீரை அழித்தது திமுக தலையில் இடியை இறக்கியுள்ளது. மேலும் முருக பக்தர்கள் மாநாட்டில் பக்தர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டால் திமுகவுக்கு 2000